வெல்கம் டு கண்ணன் வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம புதினா ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இது இந்த புதினா உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி. இது ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இது செய்கிறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். இஞ்சி ஒரு 5-6 துண்டு இந்த மாதிரி நீளமாக கீரி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அதே அளவில் பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 பல்லு பூண்டு இருக்கும். 3 பச்சை மிளகா நல்லா கீறி சேர்த்துக்கலாம். இது எல்லாமே இந்த எண்ணெயில் வதங்கட்டும். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இந்த 3 எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இது கூட மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் அதை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதங்கிருச்சு. இது கூட 2 கைப்பிடி அளவு புதினா, நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா எடுத்திருக்கேன். மாதத்தில் 2 டைம் புதினா, கொத்தமல்லி இந்த மாதிரிலாம் நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதை கிண்டி விட்டுக்கலாம். மிச்சம் இருக்கிறதையும் நான் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்துக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது நல்லா சுருண்டு வரட்டும். ஒரு 1லேருந்து ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட வதங்கினாலே சுருண்டு வந்துடும். இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சமாக புளியும் சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும், இல்லாட்டா அடிப்பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், இந்த தண்ணி இது எல்லாமே வற்றி இந்த அளவுக்கு சுருண்டுருச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கிடலாம். இது ஒரு பக்கம் ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கிடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். இப்போ இந்த சாதம் செய்கிறதுக்கு ஒரு 1½ ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் கூடவே கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 1½ ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு ஒரு 5-6 பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்புக்கு பதிலாக நம்ம நிலக்கடலை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வறுபடட்டும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் லேசாக சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்க்குறதுனா சேர்க்கலாம், இல்லாட்டா ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெங்காயம் சேர்த்தா நல்லாயிருக்கும். இந்த வெங்காயத்துக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அந்த சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது இது ஒரு நடுவில் கடிபடும் போது நல்லாயிருக்கும். பாருங்கள், வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை, லைட்டாக அந்த கலர் மட்டும் மாறினா போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த புதினாவை சேர்த்துடலாம். இதில் இந்த விழுது எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை லேசாக கலந்து விட்டுட்டு மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம அலசி இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சுருண்டு வரணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக மேலாப்பில் மட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வரும், அந்தளவுக்கு வதங்கினா போதும்.
இந்த பாருங்கள் லைட்டாக அந்த மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கா, இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து 2 கிண்டு கிண்டி விட்டுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த சாதம் செய்கிறதுக்கு வந்து நான் ஏற்கனவே வந்து சாப்பாடு வந்து வடித்து எடுத்து வச்சுருக்கேன். சாப்பாடு செய்யும்போது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு அரிசி வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வடித்த சாப்பாடு தான், குக்கர்லலாம் வைக்கலை. இப்போ இதை வந்து கொஞ்சம் கிண்ணத்தில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறலாம். எடுத்து வச்சுட்டு சாப்பாடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதுக்கு பிறகு நம்ம கிண்டிட்டு பத்தலைனா வந்து இதை வந்து சேர்த்துக்கிறலாம். இப்போ பாருங்கள் சாதம் வடித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றும்போது நம்ம கொதிக்கும்போது கொஞ்சம் எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துருந்தோம்னா சாதம் வந்து நல்லா உதிரியாக பொழு பொழுன்னு வரும். நல்லா சாப்பாடு வடித்து நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சாதத்தை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கிறலாம். இப்போ சாப்பாடை வந்து இதில் வந்து சேர்த்துடலாம். இப்போ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விட்டிங்கன்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது. இது கூட வந்து உருளைக்கிழங்கு பொரியல் வந்து உருளைக்கிழங்கு பொரியல், வாழைக்காய் பொரியல் 2மே வந்து சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் எல்லா சாப்பாடுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. மிக்ஸ் பண்ணது போக என்கிட்ட வந்து இன்னும் கொஞ்சம் அந்த இது இருக்குது. நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த புதினா பாருங்கள் இன்னும் இவ்வளோ இது இருக்குது. இது நான் இட்லி தோசைக்கு வந்து நைட்டுக்கு வந்து சைடிஷாக வந்து வச்சுக்கிறலாம். சூப்பராக இருக்கும். நம்ம சட்னி மாதிரியே தான் இருக்கும். தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் புதினா ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூட நான் வந்து உருளைக்கிழங்கு வறுவல் தான் செஞ்சுருக்கேன். சூப்பராக இருக்கும் 2க்கும். நீங்களும் வீட்டில் இதே போல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.